வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ரொம்பவே டேஸ்டியான கிராமத்து ஸ்டைல் வத்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வத்த குழம்பு சூடான சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். வாங்க இந்த வத்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வத்த குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு வானலியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் நான் 50 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை உரித்து இதில் சேர்த்துருக்கேன். இது கூட 5லேருந்து 6 பல் பூண்டு சேர்த்துட்டு இந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கணுங்க. இந்த அளவு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 2 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி அதில் சேர்த்துருக்கேன். இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் இதை நல்லா வேக விடுங்க. பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாங்க. வெங்காயம் தக்காளி ஆறினதுக்கப்புறமா இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. இந்த வெங்காயம் தக்காளியை நல்லா நம்ம வலுவல்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. வெங்காயம் தக்காளியை நல்லா வலுவல்னு அரைச்சா தான் குழம்பு நல்லா திக்காக வருங்க. பாருங்கள், இந்த அளவு வெங்காயம் தக்காளியை நல்லா வலுவல்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். மறுபடியும் ஒரு பேன் அடுப்பில் வச்சு பேன் சூடானதுக்கப்புறமா அதில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. புளிக்குழம்புக்கு எப்போவுமே வெந்தயம் சேர்த்தா குழம்பு டேஸ்ட்டாக மணமாக இருக்குங்க. இப்போ வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் 5லேருந்து 6 பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறமா சின்ன வெங்காயத்தை உரித்து கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாங்க. எப்போவுமே இந்த மாதிரி புளிக்குழம்பு காரக்குழம்புக்கு எல்லாமே சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். வெங்காயம் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. பாருங்கள், வெங்காயம் இந்த அளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துடலாங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், அப்புறம் 2/2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூட இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இப்போ இது கூட புளித்தண்ணியை சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற போட்டு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளித்தண்ணியை இதோட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணுங்க. புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விட்டுடலாங்க. பாருங்கள், நல்லா இந்த அளவு கொதித்து வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி விழுதை சேர்த்துக்கலாங்க. இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. வெங்காயம் தக்காளி விழுது சேர்த்து இதுவும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். பாருங்கள், இந்த அளவு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு இந்த குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க. 10 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேம்லேயும் 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயும் வச்சு இதை நல்லா கொதிக்க விடணும். லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடும்போது தான் குழம்புலேருந்து எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வருங்க. குழம்பு நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வத்தலை வறுத்துடலாங்க. நான் சுண்ட வத்தல் தான் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு வானலியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து தேவையான அளவு வத்தலை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதில் நல்ல ஒரு வாசனை வர்ற வரைக்கும் கருகிராமல் வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த அளவு நல்லா வத்தலை வறுத்ததுக்கப்புறமா இப்போ இதை நம்ம காஞ்சிட்ருக்க குழம்புல சேர்த்துக்கலாங்க. வத்தலை சேர்த்துட்டு குழம்பு ஒரு 2 நிமிஷம் மட்டும் லைட்டாக கொதிக்க விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த குழம்போட உப்பு, புளிப்பு, காரம் எல்லாத்தையும் ஈக்குவல் பண்ணுறதுக்காண்டி கொஞ்சமாக ஒரு சின்ன சைஸ் வெள்ளைத்துண்டை இதில் சேர்த்துக்கலாங்க. நிறைய சேர்த்துக்கூடாது, அளவாக மட்டும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான சுண்டவத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த சுண்டவத்த குழம்பு சூடான சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த குழம்பு டேஸ்ட் மட்டும் இல்லைங்க, ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. கண்டிப்பாக இதே மாதிரியான சுண்டவத்த குழம்பு உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் செய்வது எப்படி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார்